ராமநாதபுரம் தொகுதிக்கு உட்பட்ட மண்டபம் மேற்கு ஒன்றிய பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் ஜிபிஎஸ் கே நாகேந்திரன் தீவிர பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த கும்பரம், காரான், சேதுநகர் பஸ் ஸ்டாண்ட், கோரவள்ளி, வெள்ளரி ஓடை, இரட்டை ஊரணி, தாமரைக்குளம், புதுமடம், மானாங்குடி, நொச்சியூரணி ஆகிய கிராமங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் ஜிபிஎஸ் கே நாகேந்திரன் சுட்டெரிக்கும் வெயிலில் வாக்குகளை சேகரித்தார். மேலும் அவர் பேசும்போது மண்டபம் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெண்களின் நலன் கருதி அரசு கலைக்கல்லூரி திறக்கப்படும் என்றும், எடப்பாடியார் பழனிசாமி ஆட்சி அமைந்ததுடன் அரசு மதுபான கடைகளை படிப்படியாக குறைத்துவிட்டு கள்ளுக்கடைகள் திறக்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது மண்டபம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆர்.ஜி. மருதுபாண்டியன், முன்னாள் கயிறு வாரிய தலைவர் குப்புராமு, அவைத்தலைவர் சாமிநாதன், மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் பாலசிங்கம், மாநில மகளிரணி துணைச் செயலாளர் கவிதா சசிகுமார், மண்டபம் மேற்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் விஜிபி ஜெகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். அதாவது இன்னைக்கு நாங்கள் 3வது நாளாக பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒரு நாளை விட அடுத்த நாள் மக்கள் வந்து எங்களுக்கு கொடுக்க வரவேற்பை பார்க்கும்போது இப்போயே ஜெயிச்சது மாதிரி, இப்போ ஐயா எடப்பாடி ஆட்சி அமைச்சது மாதிரி எங்கள் எல்லா டிஎம்கே, பிஜேபி, எங்கள் கூட்டணி கட்சிகளுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ உற்சாகம். எல்லாருமே அவ்வளோ நல்லா வேலை பார்க்குறாங்க, ரொம்ப ஒத்துழைப்பாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும். இது மட்டும் ஒற்றை நோக்கம், எங்களுடைய இந்திய கூட்டணிய ஒற்றை நோக்கம், அது மட்டும்தான். அப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜ் பற்றி, அதாவது இந்த பகுதிகளில் உள்ள படிக்கிறதுக்கு ராமநாதபுரம் போகணும், இலக்கியலுக்கு போகணும், அதை மாதிரி தான். அதனால் இந்த பகுதிகளில் கடற்கரை கிராமத்தில் கண்டிப்பாக எல்லோரும் கேட்டுருக்காங்க, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் வேணும், கலைக்கல்லூரி வேணும். கண்டிப்பாக நான் எடப்பாடி ஆட்சி அமைந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு கோரிக்கையாக வச்சு இந்த பகுதியில் எதிர்காலம் படிக்கிற மாதிரி ஒரு கலைக்கல்லூரி இந்த கடற்கரை ஓரத்து கிராமத்துக்கு நான் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி அதை கேட்டேன். இந்த பகுதியில் நானும் ஒரு விவசாயி தானே. நானும் எங்கள் அப்பா தென்னந்தோப்பு, இதுக்கு முன்னாடி மிளகாய் செடி வச்சு எங்கள் கிராமம் ஃபுல்லாக மிளகாய் செடி வச்சு அதை தண்ணியை வச்சு அதெல்லாம் மிளகாய் வச்சு அதான் வாழ்வாதாரமே எங்கள் பக்கத்தில். இப்போல்லாம் வெளிநாடுகள்லாம் போனதுனால கொஞ்சம் மாற்றங்கள் வந்துச்சு. இப்போ மேஜரான விவசாயம்னா தென்னை விவசாயமாக, அதுக்கப்புறம் நெல் விவசாயம் மட்டும்தான். நெல் வந்து இங்கே எல்லாமே மழையை நம்பிட்டேன். அதனால் இந்த வருஷம் கூட போச்சு, போன வருஷம் நல்லா விளைஞ்சிச்சு. அதனால் அது நம்ம கையில் இல்லை. அப்படி விளையிற இல்லை, கொள்முதல் நிலையங்கள் கரெக்டாக இல்லை, விளைவிக்க முடியாது. அதுக்கான கொள்முதல் நிலையங்கள் வச்சு எப்படி டெல்டா பகுதிகளில் அது மினிமம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வாங்க ஏற்பாடு பண்ணுவோம். தென்னை மரம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் தென்னங்காய்க்கான விலை முன்னாடி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 8 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா இருந்தது. இப்போ 20 வருஷம் கழிச்சு கூட இன்னும் கம்மியாக இருக்குது. 5 ரூபா, 7 ரூபா, 8 ரூபா, 10 ரூபா ஆகுது. ஆனால் இந்த நேரத்தில் தென்னங்காயோடைய விலை 40 ரூபா, 50 ரூபாய்க்கு குறையாமல் இருந்திருக்கும். எங்கேயோ இந்த தென்னங்காயில் ஒரு மாஃபியா ஒர்க் பண்ணுறது. நாங்கள் இங்கேயே இந்த தென்னங்காயை விளை வச்சுருக்கோம். இந்த தென்னங்காயை இங்கேயே விளை வச்சு இதுக்கான ஒரு அந்த பருப்பை எடுத்து வந்து இங்கேயே பண்ணி வெளிநாட்டு இளநிய உலகம் இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா இந்த 3 நாடுகள் மட்டும்தான் இளநீ தென்னங்காய் கிடைக்கிறது. ஆனால் உலகம் முழுக்க ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தோனேஷியா, இந்தியாவிலேருந்து அவங்க போகல. நாங்கள் அந்த மாற்று ஏற்பாடு பண்ணி இந்தியாவிலேருந்து அது இந்த பகுதியிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால என்ன தேவைப்படும் கண்டிப்பாக என்னுடைய மக்களுக்கு பண்ணி கொடுப்பேன்னு ஒரு கேள்வி. ஏன்னா உலகத்திலேயே குடியை கிடைக்குன்னு போட்டு கவர்மெண்ட்டே சொல்லுது, அதுவே தான் விற்கிறது. இதை முதல்ல நிப்பாட்டி ஆகணும். ஆனால் ஒரு நாளில் முடியாது. நம்மளுக்கு மொத்தமாக சேர்த்து போயிடுவாங்க. அதனால் வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஐயா எடப்பாடியாக ஆட்சி வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டாஸ்மாக் அகற்றப்படும். டாஸ்மாக் அகற்றினாங்க கண்டிப்பாக பனைங்கிறது கல்பத்தில், அதாவது பணமகத்திலேருந்து வாங்க எல்லாமே உடம்புக்கு நல்லது. நான் சின்ன பிள்ளையாக்கும்போது எங்கள் ஊரில் எங்கள் தோட்டத்தில் முத்துராமன் ஒரு அண்ணன் தான் இதெல்லாம் செய்வாங்க. எங்களுக்கே தெரியாமல் நாங்கள்லாம் கல் குடிச்சு தான் வளர்ந்தோம். நல்லா தானே. எங்கள் அப்பா 92 வயசு வாழ்ந்தார், ஜம்முன்னு வாழ்ந்தார். கல் குடித்து வாழ்ந்தவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்க, கெட்டு போகல. ஆனால் அதே இது டாஸ்மாக் குடித்தோன்னா 30 வயசு 35 வயசில் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ நோய்களாக செத்து போயிட்டான்னு உங்களுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக
இந்த பகுதியில் கள்ளுக்கடையில் ஓப்பன் பண்ணப்படும். கள்ளுக்கடையினால கள்ளு குடிச்சு கொண்டு போய் கத்தி எடுத்துட்டு இருந்தது எங்கேயா கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போ கூட கேட்டிய கஞ்சா அடிச்சுட்டு ராமேஸ்வரத்தில் ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு எதுக்கு குத்துனாலுமே தெரியல. அது காரணம் கஞ்சா தான். இது கண்டிப்பாக ஒழிக்கப்படும். கள்ளுக்கடைகள் கண்டிப்பாக ஐயா எடப்பாடி சொல்லியிருக்காங்க. கள்ளுக்கடைகள் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கப்படும். நாங்கள் எதிர்பார்க்க மக்கள் நாங்கள் நிர்வாகிகள் எந்த நிர்வாகிகள் ஒப்பந்ததை விட மக்களே அவங்களே இல்லை கண்டிப்பாக இவங்களை அனுப்பிச்சி ஆகணும். மாற்றாக ஐயா எடப்பாடி ஆட்சி அமைச்சர் முடிவு பண்ணுறாங்க. அதனால முன்னாடி நினைச்சோம் நாங்கள் ஜெயிச்சோம்னு நினைச்சோம். இப்போ அப்படி நினைக்கிறோம். எவ்வளோ ஓட்டு வித்தியா ஜெயிப்போம்? 50,000 70,000 கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஃபர்ஸ்ட் செப்டம்பர் தான் ராமநாதபுரம். ஓகே, நன்றி. ரெங்கநாதபுரத்தில் பிறந்தவர் யாரும் சொல்லணும் அவசியம் இல்ல. உங்க ஊருக்காரரு. இந்த வாய்ப்பு எப்பவுமே கிடைக்காது. ஒரு காலத்துல ராமநாடுல டி ராமசாமி நின்றாரு. 3 முறை எம்எல்ஏ இருந்தாரு. அதற்கு பின்னால இந்த மண்ணின் மைந்தர் யாருமே இல்ல. பாத்தீங்களா, நம்ம கூட வெளியூருக்காரர்களுக்கே ஓட்டு போட்டு பழகிட்டான். இப்பதான் கடவுள இந்த கண்டபுரான் கண்ணை திறந்து பார்த்திருக்காரு. எப்படி தெரியுங்க? இப்பதான் நம்ம ஊருக்காரர் கிடைச்சிருக்காரு. அப்பதானே போக முடியும். கடந்த 5 வருஷத்துக்கு மேல காதர் பாச்சா முத்துராமலின்னு ஒருத்தர் இருந்தாருல்ல, அவர் என்னைக்காவது பாத்தீங்களா? ராமநாதத்துக்கு போனா பார்க்க முடியுமா? சொல்லுங்க, எங்க போய் பார்க்கலாம்? ஒண்ணு மதுரை பங்களாக வர சொல்லுவாரு, இல்ல கமுதிக்கு வர சொல்லுவாரு, இல்லைன்னா இங்க தாய் குழந்தை அதிகமா இருக்கீங்க ராமநாதபுரத்துல பீமாசன் ஒரு லாட்ஜில் போய் படுத்துக்குவாரு. அந்த லாட்ஜுக்கு போக முடியுமா நம்மளாம்? அப்படிப்பட்ட வேட்பாளர் 5 வருஷம் எம்எல்ஏ இருந்துட்டு மீண்டும் இந்த களத்துல நிக்கிறாரு. யாரை ஏத்து நிக்கிறாரு? அண்ணன் 5வது சிங்கம் ஜிபிஎஸ் நாகேந்திரன் ஏத்து நிக்கிறாரு. வாக்குகள் சிந்தாம சிதறாமல் எந்த சின்னத்துல கொடுப்பீங்க? நல்லா சொல்லுங்க. தாமரை சின்னம். எந்த சின்னம்? அதாவது புரட்சி தலைவி அம்மா கண்டெடுத்த சின்னம் தான் இரட்டை இலை. ரெட்டலைக்கு பதிலாக என்ன சின்னம்? இந்த டைம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4 தொகுதி இல்ல 3 இடத்துல ரெட்டலை நிக்குது. ஒரே ஒரு இடம் இது ராமநாதபுரம் மட்டுக்கு பிஜேபியில அண்ணன் ஜிபிஎஸ் நாகேந்திரன் நிக்கிறாரு. எங்க? காசியில நரேந்திர மோடிஜி பிரதமர். யாரு? காசியில. காசி முதல் ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் யாரு? சத்தமா சொல்லுங்க. என்ன டெம்பிள் விஜயகுமார் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கலையா? நேற்று 4000 வாங்கிட்டு வந்தாரு. தண்ணி பாட்டோட வாங்கி கொடுக்குறாரு. எங்க விஜயகுமார் எங்க ஆளுங்க? தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தேன். ஆமா, நம்ம எல்லாம் சொல்லணும் அவசியம் இல்ல. நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக இங்கே உங்களிடம் வாக்கு சேகரிக்க வந்திருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஜிபிஎஸ் நாகேந்திரன் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களிக்கும்படி தாழ்மையோடு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எத்தனை நலத்திட்டங்கள் பெண்களுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியும். தாயாக இருந்த அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. இப்போ அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் அண்ணனாக இருந்து தீபாவளிக்கு மகளிருக்கு பட்டுப்புடவை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அம்மா அவர்கள் இருந்த போது மகளிருக்கான அத்தனை திட்டங்கள், மிக்சி, கிரைண்டர், ஃபேனு, தாலிக்கு தங்கம், பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு புத்தகம் அத்தனை கொடுத்தாங்கல்ல. ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து அனைத்தையும் நிறுத்திருச்சு. இப்ப ஏதாவது உங்களுக்கு கிடைக்குதா? கிடைக்கல. நடக்கிறது என்ன தெரியுமா? விலைவாசி ஏற்றம், மின்சார கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, வரி உயர்வு, இது மட்டும்தான் இங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நடந்துட்டு இருக்கு. கடந்த முறை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஓட்டு போட்டதுனால இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமில்லாம நம்ம இங்க ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே மக்கள் அனைவரும் கடும் துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அது உண்மைதானே? வர்ற எலெக்ஷன்ல மே 23ஆம் தேதி நீங்க மறந்தும் கூட உதயசூரியனை கண்ணால கூட பாத்துறாதீங்க. சின்னத்தை தாமரை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும். இங்க இருக்க பெண்கள் எல்லாம் நீங்க எல்லாரும் போட்டுருவீங்க தாமரைக்கு. ஆனா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஊருக்குள்ள போய் உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க சுத்தி இருக்க அதற்காக உங்களுக்காக மட்டும் இல்ல, நம்ம வருங்கால சந்ததி பிள்ளைங்கள் நல்லபடியா வாழ்றதுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமா இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல,
நம்மளோட இளைய சமுதாயம், நம்மளோட மாணவர்கள், நம்மளோட பிள்ளைங்க கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்களோட வாழ்க்கையை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அழிச்சிட்டு இருக்கு. இது உண்மைதானே? நான் மைக்க பிடிச்சு பேசுறேங்கிறதுக்காக எல்லாரும் சொந்த பந்தங்கள் தான். எல்லாரும் நல்லா இருக்குங்களா? நான் யாருமே சொன்னேன். அதனால நான் உங்ககிட்ட வாக்கு கேட்க தேவையில்லை. நீங்கள் எல்லாம் எனக்காக, எங்கள் அப்பாவுக்காக நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் 10 ஓட்டு வாங்கணும். சரிதானே? கண்டிப்பாக தாமரை ஜெயிக்க போகுது, நான் ஜெயிக்க போவேன், நம்ம எல்லாம் ஜெயிக்க போவோம். இப்போ கூட ஒரு அண்ணன் கேட்டிருந்தாங்க, இங்கே ஆட்டோ ஸ்டாண்டு அமைக்க நிற்க ஓகே, இதெல்லாம் கேட்க முடியும், இது நானே பண்ண முடியும். நம்ம எதை கேட்கணும்? பெருசாக கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு கலைக்கல்லூரி கட்டணும், ஆர்ட்ஸ் காலேஜ் கட்ட முடியும்னு தோணுது. ஏன்னா இங்கே உள்ள பொம்பளை பிள்ளைங்களாம் அவளுக்குள்ள போய் படிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப தொலைவில் போகுது, இப்போ பாதுகாப்பாக இல்லை. கண்டிப்பாக இந்த பகுதியில் விவனாதபுரத்தை பேஸ் பண்ணி இந்த கடற்கரை முடிஞ்சால் அதை இருபாலும் படிக்கிற மாதிரி கட்டுவோம். இல்லைன்னா நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற மாதிரி லேடிஸ் காலேஜாக கண்டிப்பாக பண்ணணும்னு எனக்கு ஆசை. அது நம்ம அந்த மாதிரி பெருசாக யோசிப்போம். சின்ன சின்னதெல்லாம் நான் பண்ணிடுவேன். ஆண்டவனை காசை கொடுத்துருக்கேன், 1 லட்சம் 2 லட்சம் இதெல்லாம் இதெல்லாம் நான் பண்ண முடியும். நான் உழைச்ச சம்பாதிச்ச காசுனால உங்களுக்கு எவ்வளோ பண்ண ரெடியாக்க ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க. உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெயிச்சுவேன். சின்ன சின்ன விஷயம் இல்லாமல் கடந்த 5 வருஷங்களில், ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 வருஷத்தில் நம்மளை ரொம்ப மோசமான நிலைக்கு ஐசியூ கொண்டே வச்சுட்டாங்க. நம்ம விதங்கள் எல்லாம் அழிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த இந்த கஞ்சா அப்படின்னு குட்கா இதெல்லாம் நமக்கே தெரியாமல் நம்ம பிள்ளைங்க அதுக்கு அடிமையாயிட்டாங்க. நம்ம நினைக்கலாம், இல்லை ஏன் பிள்ளைலாம் போகாதுன்னு. கண்டிப்பாக இது ஒரு லைட்டில் விட்டு பூச்சி மாதிரி தான். அந்த லைட்டு எரியும்போது அந்த வயசில் கண்டிப்பாக வட்ராட்சன் மச்சான் நல்லா இருக்கா வாடா அப்படின்னு கூப்பிடுவான். அவனுக்கே தெரியாமல் அது போயிட்டானா நமக்கு தெரியாது, நம்மளால் காப்பாற்ற முடியாது. இது அவனுடைய தவறு கிடையாது, யாருடைய தவறு, நம்ம தவறு கிடையாது. இதை கொண்டு வந்து கொடுத்தது யாரு? எங்கே கட் பண்ணணும்? மேலே கட் பண்ணணும். அவங்க கட் பண்ணுறதுக்கு நமக்கு கிடைச்ச ஆயுதம் நம்மளுடைய ஓட்டு. இப்போ இந்த ஓட்டை அவங்களுக்கு போடணும்னா கண்டிப்பாக அதிகாரம் அவங்க கையில் இல்லை. அதிகாரம் எப்போ கையில் இல்லையோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவாங்க. இப்போ அவங்க சொன்னால் எஸ்பி கலெக்டர் கேட்குறாங்க, அவங்க நல்ல மனுஷங்க, ஆனால் வழி இல்லையே, இவங்க சொன்னால் கேட்டு ஆகணும். எப்போ எஸ்பிங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க. மேலே பதவியில் உள்ளவங்க நல்லவங்க, நமக்கானவங்க, மக்கள் தொண்டு பண்ணுறவங்க, உண்மையான மனசுக்காரங்க, எவ்வளோ கிட்ட போகக்கூடாது, 4 பேர் நல்லா இருக்கணும், தவறான வழியில் காசு சம்பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கணும். அவங்க சம்பாதிச்ச காசுலாம் தவறான காசு, கஞ்சா வித்த காசு. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு போலீஸ்லையும் சொல்லும் போதுலாம் போலீஸுக்கு போட்டு 50 கோடி பிடிச்சோம், 500 கோடி பிடிச்சோம். என்னங்கப்பா கோடிங்கிறது எவ்வளோ சாதாரணமாகி போச்சு பார்த்தீங்களா? இந்த கோடிலாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? அங்கே சம்பாதிச்ச காசை அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓட்டு வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷம் கழிச்சு கடைசியில் அந்த காசை கொண்டு நம்மளை கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இனிமேல் ஆகாது, இனி எங்கிட்ட ஆகாது. உங்கள் காசு வேணாம். ஏன்னா தவறான வழியில் வந்த காசு, அந்த காசு நமக்கு ஒட்டாது. அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் சரி, 5000 கொடுக்க ரெடி ஆகிட்டாங்களாம். எது ஓட்டுக்கு 5000, நம்ம விலை அவ்வளவுதானா? 2000 3000 5000 ஆச்சு. 5000 இன்னைக்கு ஒன்றும் இல்லை, 10 நாள் சாப்பிடலாமா? தவறான வழியில் வந்த காசு, அந்த காசு உடம்பு கொட்டாது. அதுக்கு மேலே வாங்கணும்னா அது வயிற்றாலையாக போயிடும். அதனால அந்த காசு நமக்கு வேணாம். இனிமே நம்மகிட்ட உள்ளது நம்ம ஓட்டு, நம்ம ஜனநாயக உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த ஓட்டை தலைமைக்கு போட்டு என்ன ஜெயிக்க வைக்கணும். நான் ஜெயிச்சு போட்டேன்னா நீங்களாம் ஜெயிச்சிங்க. உங்களுக்கு என்ன எப்போனாலும் எங்கனாலும் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்க முடியும். நான் போகும்போது ஐயா எடப்பாடி அவர்கள்ட்ட எதுனாலும் நமக்கு என்ன தேவைகளை உங்களுக்கு கேட்டு வந்து என்னால் கொடுக்க முடியும்.